ओंकार स्वरूपा ओंकार स्वरूपा अक्षरं ब्रह्म यत्परम् अभयं तिदिर्सदां भारम् नाचिकेतं सकेमहि आत्मानं च रदिनं विद्धे शरीरं रथमेव तु बुद्धिं च सारथिं विद्धे मनः प्रग्रहमेव च इन्द्रियाणि हयानाकुः विषयांश्च तेषु गोचरान् आत्मेन्द्रियमनोयुक्तम् भोक्तेत्याहुर्मनीषिणः கடந்த வகுப்புல பார்த்தது இந்திரியாணி ஹயான் ஆகுகு விஷயாம்ச தேஷு கோச்சரான் ஆத்ம இந்திரிய மனோயுக்தம் போக்தா போக்தேதி ஆகுர் மனிஷினக நினைக்கிறான அந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமேயானால் என்ன பண்ணணும்? குதிரைகளும் அதனுடைய கடிவாளமும் சரியான சாரதியினுடைய கையில் இருக்க வேண்டும். அப்பதான் போக்தா. அப்ப இந்திரியாணி ஹயான் ஆகும். ஆத்மானம் பிரதினம் வித்தி. கடந்த மந்திரத்தில் என்ன சொல்லப்படுறது? இருப்பவனாக தேர். அப்ப தேரில் அமர்ந்திருப்பவன் யாரு? எஜமானன். அந்த தேரை ஓட்டுபவன் சாரதி, தேர் ஓட்டுபவன் சாரதி. அப்ப அந்த சாரதியுடைய கையில அந்த தேரை எது இழுத்து செல்கிறது? குதிரைகள். அப்ப குதிரை தேரை இழுத்து செல்கிறது. அந்த தேரை இழுத்து செல்லக்கூடிய அந்த குதிரையை யார் கண்ட்ரோல் பண்றா? சாரதி. எதன் மூலமாக? கடிவாளம். நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் இந்த உடலை நாம எப்படி இயக்க வேண்டும் அப்படின்னு தெரியும். அப்ப அந்த தேரை எப்படி வழிநடத்த வேண்டும்ங்கிறது சாரதிக்கு தெரியும். இந்த சுவாமியை, என்னுடைய ரதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சுவாமியை நான் எங்கு அழைத்து செல்ல வேண்டும், எதற்கு அழைத்து செல்ல வேண்டும், எப்படி அழைத்து, அப்ப இது நடக்காம இருக்கணும்னாக்கா சாரதி சரியா இருக்கும். அப்ப சாரதியினுடைய கடிவாளம் சரியாக இயக்கப்பட வேண்டும். அந்த கடிவாளத்தின் துணை கொண்டு குதிரைகள் சரியாக இயக்கப்பட வேண்டும். புரியுது இல்ல? அது போல இப்ப என்ன ஆகுது? திருஷ்டாந்தம். இப்ப தாஷ்டாந்தம் வரோம். அப்ப இந்த உடல்ங்கிற அந்த தேர், இந்த உடல்ங்கிற தேர் சரியான முறையில் இயக்கப்பட வேண்டும். யாரால்? புத்தியினால். அந்த புத்தியினுடைய கையில் மனம் இருக்க வேண்டும். அந்த புத்தியுடைய கையில மனம் என்று சொல்லக்கூடிய கடிவாளம் இருக்க வேண்டும். அந்த கடிவாளத்தின் துணை கொண்டு குதிரை என்று சொல்லக்கூடிய அந்த இந்திரியங்கள், பஞ்ச இந்திரியங்கள் வழி நடத்தப்பட வேண்டும். அப்படி அந்த இந்திரியங்கள் மனம் என்று சொல்லக்கூடிய கடிவாளத்தின் துணை கொண்டு, புத்தி என்று சொல்லக்கூடிய சாரதியின் துணை கொண்டு இந்த உடல் என்று சொல்லக்கூடிய ரதமானது இயக்கப்பட வேண்டும். அப்படி இயக்கப்படுமேயானால் இந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் எதை அடைய வேண்டுமோ அதை அடைய முடியும். அப்ப இங்க எது முக்கியமா சொல்லப்படுறது? புத்தி, மனசு, இந்திரியங்கள். இது மூணு சரியான முறையில் இயக்கப்படுமானால், நெறிமுறைப்படுத்தப்பட்டு வரைமுறைப்படுத்தப்பட்டு ஒழுக்க முறையில் ஒழுக்கவியலில் அது இயக்கப்படுமேயானால் இந்த ஜீவன் சரியான இடத்திற்கு போய் சேருவார். இல்ல இப்ப புத்தி என்ன பண்றது? லைட்டா லூஸ் விட்டுறாரு. அப்ப என்ன ஆகுது? மனம் தளர்வடையுது. அப்ப இந்திரியங்கள் என்ன ஆகும்? வா போலாம்
அப்படின்னு இழுத்துட்டு போகும். வா போலாம் இழுத்துட்டு போகும். அப்ப அந்த வசம் போனா என்ன ஆகும், எப்படி ஆகும்? அப்ப இங்க இந்த உடல் என்று சொல்லக்கூடிய ரதமானது சரியான முறையில் இயக்கப்பட வேண்டும். அது சரியான முறையில் சரியான புத்தி வேணும், ஒழுக்கமான மனசு வேணும், சரியான இந்திரியங்கள் அந்த மனதின் துணை கொண்டு இயக்கப்பட வேண்டும். இந்திரியன் வசத்தோடு மனம் செல்லுமேயானால் அந்த புத்தி அப்பப்ப என்ன பண்ணதைய இழுத்து இழுத்து சரியான முறையில் இயக்கணும் அந்த இந்திரியத்தை. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றது, இந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணும், ஒழுக்கமான முறையில் அது வழி நெறிப்படுத்த வேண்டும், வரைமுறைப்படுத்தப்பட வேண்டும். வாய் கேட்கும், கண்ணு பார்க்கும், காது கேட்கும். அப்போ இது நமக்கு தேவையா, இது நமக்கு பார்க்கணுமா, இது நமக்கு சுவைக்கணுமா, இதை நாம் சாப்பிடணுமா அப்படின்னு அதில் பார்க்கணும். அந்த தோஷங்களை பார்த்து பார்த்து அதிலிருந்து விலகி விலகி மனதை என்ன பண்ணும், கட்டுப்படுத்தி புத்தி தன் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். வைக்கல அப்படின்னா என்ன ஆகுனாக்கா, மனம் போன போக்கிலே போக வேண்டாம், மனம் போன போக்கிலே போக வேண்டாம். அப்புறம் தெரியுமா ஔவையார் பாட்டு தெரிஞ்சுக்கோ. அது கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா. எப்படி? அப்ப இந்திரியம் கண் போன போக்கிலே கால் போச்சுன்னு என்ன ஆகுனாக்கா, அப்ப கண் போன போக்கிலே இந்த ரதம் போச்சுன்னா அவ்வளவுதான். அப்புறம் மனம் போன போக்கிலே மனிதன், மனிதன் யாரு, ஜீவன், ஜீவன் போகலாமா, போன என்ன ஆகும், அவ்வளவுதான், முடிஞ்சு. அதனால இதெல்லாம் நம்ம அனுபவத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் நீயே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எது நமக்கு தேவை, எதை பேசலாம், எதை பேசக்கூடாது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது நமக்கு சரி, எது நமக்கு தவறு அப்படின்னு நமக்கே தெரியும் இல்லையா? எந்த பொருளை எங்க எடுத்துருமோ, குடோனை கூட்டினா சாவி எங்கிருந்து கொண்டு வந்தோமோ அங்கே கொண்டு போய் வைக்கணுங்கிற அறிவு இருக்கணும். அதுக்கு விவேக புத்தின்னு பேர். அப்போதைக்கப்போ அந்தந்த வேலையை அங்கங்கே செஞ்சிடணும். அன்னைக்கு குளிச்சா அன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸை புளிஞ்சு போட்டணும். நாளைக்குன்னு என்ன ஆகுது, மூட்டையாயிடும், செஞ்சிடு மூட்டை. அப்புறம் பிராரப்தன்னைக்கு என்ன ஆகுது, சோம்பேறித்தனம். அப்போ என்ன ஆகும், அசுசி ஆகுது. பின்னாடி சொல்றாரு அடுத்த மந்திரத்தில் அதுதான் வருது. அப்படிலாம் இருந்தால் ஏன் ஞானம் அவனுக்கு இப்படி சொல்ல போறார். அதனால என்ன ஆகுது, அப்ப இந்திரியாணி ஹயான் ஆகுகு, இந்திரியங்கள் குதிரைகளாக கூறுகின்றனர். விஷயான் தேசு கோச்சரான். அப்ப விஷயான்னா எது, இந்திரியங்களுக்கு எது விஷயமாக இருக்கிறது, சுவை, ஊறு, ஒளி, ஓசை, நாற்றம், அது விஷயம். எது, இந்திரியங்களுக்கு. அப்ப இந்திரியங்களுக்கு என்ன ஆகுது, விஷயான், விஷயங்கள், அதுதான் என்ன ஆகுது, கோச்சரான், இந்திரியங்களுக்கு அதுதான் மார்க்கமாக உள்ளது. அந்த விஷய சுகத்தில் அது பயணப்படுது. எது, இந்திரியங்கள். ஒழுக்கமா இருந்தா நல்லா தானுங்க இருந்தா பையன், எங்க பையன் அப்படிப்பட்ட பையனே இல்லைங்க, நல்ல பையனுங்க. அந்த பையன் கூட சேர்ந்து போறோம் பார்ட்டி, ஏதோ ஒரு விழாவுக்கு போறோம் பார்ட்டி, நல்ல பையன், நல்ல லைட்டா பாருங்க சார், என்ன நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, இவ்வளவுலாம் படிச்சிருக்கிறீங்க, இந்த விஷயம் கூட தெரியலையா, இதையும் கூட உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்ப நீங்க என்ன படிச்சுக்கிறீங்க, என்ன நீங்க சமுதாயத்தில் நீங்க என்ன பெரிய மனுஷன், லைட்டா போட்டு பாருங்கனாக்கா. அப்ப என்ன ஆகுது, அப்ப எது மார்க்கம், அப்ப அது என்ன பார்க்கலாம், சுவைத்து தான் பார்க்கலாமே. லைட்டா என்ன பண்ற, சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கே, ஒரு விதமான உணர்வு இருக்கு, ஒரு விதமான ஒரு அப்படியே என்னமோ தெரியலையே, என்னன்னு சொல்ல தெரியலையே, என்ன சொல்ல தெரியலையே, ஆனா அது எனக்கு நல்லா இருக்கு, விதமா இருக்கு. அப்ப ரைட், ஒன்னு என்ன பண்றாரு, மறுநாள் கொஞ்சம் லைட்டா, அப்ப என்ன ஆகுது, அந்த சுவை அதுவே மார்க்கம், பாதை ஓட்டு கொடுத்தாச்சு. அப்ப உடனே என்ன பண்றாரு, அந்த வழியில பயணிக்கிறாரு. அது எங்க கிடைக்கும், உடனே என்ன ஆகுது, கௌரவம் தடுக்கும். கௌரவம் நம்ம போய் அங்கே போய் நின்று வாங்கி சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன, ஊர் உலகம் என்ன பேசு, ஊர் உலகம் என்ன பேசு, எப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல நம்ம உடனே என்ன பண்ண, அங்கே நின்றுக்குவாரு. இப்போ என்ன ஆகுது, கூட்டம் எடுத்து போயிடுவாரு.
அங்கே போய் நின்றுக்குவார். கடை பார்ப்பாரு, ருசி வேற இழுக்கும், சுவை வேற இழுக்கும். ஆனால் அங்கே போய் நின்று வாங்க முடியாது, கௌரவம் தடுக்கு. அப்படின்னு ரோட்டில் போகிறோம் வாரம் வருவான். அவனை தம்பி வாப்பா, என்னங்கய்யா, என்னங்க சார், இல்லை ஒரு பாட் வாங்கி வர்றீங்களா அப்படின்பா. ஒன்று அப்படிங்களா சார், நீ ஒன்று அப்படியே ஒன்று வாங்கிப்பா. அண்ணன் நீ ஒன்று வாங்கிக்க, நமக்கு ஒன்று வாங்கிட்டு இருக்குது. அப்போ என்ன ஒன்று வரனாக்கா, முதல்ல அந்த காலத்தில் என்ன ஒன்று வாங்கினாக்கா, குடிக்கார தலையில் துணி போட்டு யாருக்கும் தெரியாமல் போவார் வருவார். இன்னைக்கு என்ன, குடிக்காதவ தலையில் போட்டு போக வேண்டியதாக இருக்குது. நிலம் எப்படி மாறுது கலிகாலத்தில். இன்னைக்கு குடித்தவன் கௌரவமெல்லாம் போயாச்சு. அது குடித்தாதான் எனக்கு பெரிய கௌரவம், அந்தஸ்து. குடித்தாதான் இன்னைக்கு அந்தஸ்து கௌரவம். அந்த அந்த காலத்தில் குடிகாரன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு ஊர்லேருந்து ஒதுக்கிடுவாங்க. இன்னைக்கு அவங்க குடிப்பாருங்க, நல்லா குடிப்பாருங்க, நல்ல மனுஷனுங்க. எப்படி குடிப்பாருங்க, நல்ல மனுஷனுங்க, நல்ல பெரிய மனுஷனுங்க. எப்படி குடிக்கிறவன் எப்படி நல்ல பெரிய மனுஷன் ஆகும். அப்போ என்ன ஆகுது, இந்த உலகத்தில் அந்த கௌரவம் தடுக்குது. உடனே என்ன ஆகுது, ஒரு வாரம். அப்போ இந்திரிய மறுபடியும் என்ன ஆகுது, டெய்லி அது தண்ணி நோக்கி இழுத்து செல்லும். அப்போ இழுத்து என்ன பண்ணுது, அப்படியா, அது எடு விசையான் கோச்சார். அப்ப அந்த கௌரவம் தடுக்கும் பொழுது என்ன பண்றாரு, ஒரு வாரம். அப்புறம் மறுநாள் அவரே போகார். அப்ப கௌரவம் தெரியல, நேரம் அவரே போறார், அவரே வாங்குறார், அவரே பண்றார். அப்ப நாளாக என்ன ஆகுது, அந்த இந்திரியம் அவனை விடுறது இல்லை. மனசு என்ன பண்ணுது, சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா நடக்க போகலாம். ஆமா, உடனே மனசு சொல்லு, இந்திரியம் என்ன ஆகும், ஆஹா நல்லா இருந்துச்சு, வா மனமே வா அப்படின்னு மனசை கூட சேர்த்து. புத்தி என்ன பண்ண முடியும், புத்தி சொல்லி பார்க்கணும், வேண்டான்னு. கௌரவம் இருக்குது, நீ ஊரில் பெரிய மனுஷன், நீ அப்படிப்பட்டவ, சமுதாயத்தில் நீ யார் என்ன ஏது குடும்பம் இருக்குது, பணம் இருக்குது, நீ எல்லாமே குடிக்கலாமா, கம்மன் இருக்கு கொஞ்சம் நேரம். என்னாக கம்மன் இருப்பா, ஏப்பா நீ வேற. மனசு அதெல்லாம் சொல்லாம அப்படிதான் கிடப்பா. நீ நட. இந்திரியம் என்ன பண்ணும், வா வா போலாம். அப்புறம் நீ கோட்டா போயிடும். உடனே மனசு இந்திரியம் இழுத்துட்டு போகும். அப்ப அதுக்கு பின்னாடி என்ன ஆகுது, மனசு போகாச்சு, புத்தி விட்டாச்சு. அப்ப ஜீவன் என்ன பண்றாரு, அவர் வாட்டி கழுத்துல மாடு மாதிரி கயிறு போட்டு இழுத்தா எங்க போகுதா, பின்னாடி அவர் வாட்டி ஜீவன் போவதா குடிப்பாரு, அப்படியே என்ஜாய் பண்ணுவார். ரைட்டு, ஓகே. அப்புறம் ரோட்ல பெப்பர் பேன் படுத்துட்டு இருப்பார். அவர் ரோட்டில் என்னடா இந்த மனுஷனா இப்படி நல்லா இருந்தாயா, மனுஷன் நல்லா இருந்தா இது வரைக்கும்னாக்கா, புத்தி சொன்னபடி கேட்ட வரைக்கும் சாரதியுடைய வசத்தில் அந்த தேரு இயக்கப்படும் பொழுது சரியா இருந்தது. மன இந்திரியங்களை இயக்கும் பொழுது என்ன ஆகுது, சரிகட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி இப்ப என்ன ஆகுது, கோச்சரான் எது மார்க்கமா இருக்கிறது, இங்க விஷயங்கள். விஷயம்னா என்ன, ரூபாதி, ரூபம் ரசம் கந்தம் நாட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 5 இந்திரியங்கள் வாயிலாக அந்த சுவை, அந்த ருச்சி, கண்ணுக்கு ரூபம் அழகு வடிவம் போயிடுறாங்கல்ல, பின்னாடியே போயிட வேண்டியது. அப்புறம் கொஞ்ச நேரம் தெளிவானதுக்கு அப்புறம் நான் ஏன் இங்கு வந்தேன், நான் எப்படி இங்கே வந்தேன், எனக்கு என்ன ஆச்சு, எனக்குள்ள ஏன் இப்படி வந்துச்சு, ஐயோ என்ற புத்தி என்னன்னு தெரியலையே, புத்தி என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் இப்படி என்ற புத்தி இப்படி வேலை செய்கிறது. இந்த மாதிரி வாழ்க்கையில் அடிபட்டவர்கள் நிறைய பேர் தன் வாழ்க்கை சுயத்தில் எழுதுறாங்க. காந்தியடிகள் எழுதுறாரு இல்லையா, என் வாழ்க்கையில் நான் தடமாறிய தருணங்கள், வாழ்க்கையில் தடமாறிய தருணங்கள். ஹெட்டிங் நல்லா இருக்குது, தடமாறிய தருணங்கள் நல்லா இருக்குது, வாழ்க்கையில் தடமாறிய தருணங்கள் ஹெட்டிங். அப்ப என்னன்னாக்கா அந்த மாதிரி வாழ்க்கை எத்தனையோ பேர் தடம் மாறி இருக்கிறார். அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதுவே இல்லை மனிதன்னா என்னப்பா, பிறந்தா அனுபவிக்கிறதுக்கு தானே மனுஷன் பிறந்திருக்கிறா, அனுபவிக்கிறதுக்கு தானே ஆண்டவன் எல்லாம் கொடுத்துருக்கிறாரு, அது என்ன அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொள்றது. அவனுக்குள்ள ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டு என்ன பண்றான், எல்லாம் அனுபவிக்க ஆண்டவன் கொடுத்துக்கிறார், எல்லாம் அனுபவிக்கணும். ஆடு மாடெல்லாம் இருக்கு, வெட்டி கொண்டு சாப்பிடணும், அதுக்கு இறைவன் படைத்துக்கிறார். முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள்லாம் இதான் சொல்லுவா, ஆடு மாடு எதுக்கு இங்கே படைச்சிருக்குது, வெட்டி சாப்பிடணுங்க, அது மனிதனுக்காக இறைவன் படைத்திருக்கிறார், அல்லாஹ் படைத்திருக்கிறார், அதனால நம்ம வெட்டி சாப்பிடணும்னாக்கா. நம்ம வேதம் என்ன சொல்றதுனாக்கா, தஞ்சதுஸ்வதே தீபதே,
2 உயிரினங்களையும் 2 கால உயிரினங்களையும் 4 கால உயிரினங்களையும் காப்பாயாக, நான் காப்பவனாக இருப்பேனாக. அவங்க அப்படி சொல்ல, அல்லாஹ் எங்களுக்காக ஆடு மாடலை வச்சுக்கிறார், வெட்டி சாப்பிடணும். உணவு மனிதனுக்கு உணவாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். அவங்களுக்கு என்னன்னாக்கா ஜீவகாருண்யம் என்ன தெரியாது, அகிம்சின்னு என்ன தெரியாது. அந்த அறிவு இருந்திருந்தா குண்டு வச்சு வெடிக்க மாட்டாங்க, குண்டு வெடிப்பு நடக்காது. சரி, அது ஒரு பக்கம். அப்ப என்ன ஆகுது? இதெல்லாம் விஷயான் கோச்சரான் ஆத்ம இந்திரிய மனோயுக்தம். ஆத்ம இந்திரிய மனோயுக்தம். இந்த இடத்துல என்ன ஆகுது? தேக இந்திரிய மனம் இவற்றுடன் கூடிய இந்த ஜீவாத்மா. ஆத்மான இங்க ஜீவன், ஜீவாத்மா என்ன? இப்ப தேக மன புத்திரியத்தோடு இருக்கான் இல்லையா இங்க ஜீவாத்மா. இவன் போக்தா. போக்தான என்ன? அனுபவிப்பவன். போக்தான என்ன ஆகுது? பிராரப்த கர்மாவினால இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்காகவே இவன் வந்திருக்கின்றான் அப்படின்னு மனிஷினக ஆகு. மனிஷினக ஆகு. மனிஷினக யாரு? விவேகிகள், புத்திமான்கள் இப்படியாக கூறுகிறார்கள். யார? இந்த தேக புத்திரிய மனோ ஜீவ ஆத்மாவை போக்தா. போக்தனா யார்? அனுபவிப்பவன். இந்திரியத்தின் துணை கொண்டு இந்த உலக விஷய சுகங்களை அனுபவிப்பனாக இருக்கின்றான். ரைட். இப்ப இதுக்கு பாஷ்யம் என்ன பார்க்கணும். இந்திரியாணி சக்ஷுராதீனி ஹயான் ஆகுஹு. அப்ப இந்திரியாணி ஹயான் ஆகுஹு. அதுக்கு பாஷை என்ன சொல்றாரு? இந்திரியானினா என்ன? இங்க சக்ஷுராதீனி. சக்ஷு, சக்ஷு ஸ்ரோத்ரம் ஜிக்வா கிராணம் ஸ்பர்ஷம். அப்போ இந்த 5 இந்திரிய சக்ஷுராதீனி, சக்ஷுராதீனின்னு என்ன? இந்த 5 இந்திரியங்களோடு ஹயான் ஆகுஹு குதிரைகளாக சொல்கிறார்கள். இந்த 5 இந்திரியங்களை குதிரைகள். அதனாலதான் கிருஷ்ணனுடைய தேர்ல 5 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கின்றது. புரியுது இல்ல? சூரியனுடைய குதிரைல எத்தனை குதிரை? 7 குதிரை. ஏன் 7 குதிரை? அப்ப இது கிருஷ்ணனுடைய குதிரையில 5 குதிரை. அப்ப 5 இந்திரியங்கள் என்று சொல்கிறார்கள். ரத கல்பனா ஆ குசலா குசலாக சரீர ரதாகர்ஷண சாமான்யாத். என்ன ஆகுதுன்னா, ஏன் இது சொல்றாங்க? ரத கல்பனையாக, ரத கல்பனையாக ஏன் இது சொல்லப்படுகிறது? குசலாக சாமர்த்தர்களாக ஏன் இது சொல்லப்படுகிறதுனாக்கா, சரீர ரத அகர்ஷண சாமான்யாத். எப்படி குதிரையை இழுப்பதில் தேரை இழுப்பதில் குதிரைகள் எப்படி சாமர்த்தியமாக இருக்கின்றதோ அதுபோல இந்த சரீரத்தை, இந்த உடலை இழுப்பதில் இந்திரியங்கள் சாமர்த்தியம் உள்ளதாக இருக்கிறது. அப்ப இரண்டிற்கும் சமமாக இருப்பதனால குதிரைகள் என்று சொல்லப்பட்டது. புரியுதா விஷயம்? எப்படி தேரை குதிரை இழுக்கிறதோ அது போல இந்த சரீரத்தை, என்ன ஜீவனை என்ன பண்றது? சரீரத்தை அந்த இந்திரியங்கள் இழுத்து செல்கிறது. இரண்டுக்கு சம பாவனை சொல்லப்படுகிறது. தேசு இந்திரியேஷு கயத்வேன பரிகல்பிதேஷு கோச்சரான் மார்கான் ரூபாதீனி விஷயானு வித்தி. படிக்கிறியா? அது எங்கன்னு பாசி தெரியுறதா? தெரியலையா? கையை அங்கே வச்சு பேனா வச்சு பென்சில் வச்சு மார்க் பண்ணும். ஃப்ரீயாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல அது புல்லிங்கமா, ஸ்திரீலிங்கமா, பகுவச்சனமா, ஏகவச்சனமா, அங்கங்கே அது பார்த்துக்கணும். அது பார்த்துட்டு அது அப்பப்போ அது என்ன பண்ணணும்? இண்டிகேட் பண்ணிக்கணும், கீ நோட்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறது? தேசு. தேசுன்னா என்ன சொல்கிறது? இங்கே விஷயாம்ச தேசு கோச்சரான். அதில் தேசுன்னா என்ன? இந்திரியேஷு ஹயத்வேன பரிகல்பிதேஷு. இங்க குதிரைகளாக கல்பிக்கப்பட்ட எது? இந்திரியங்கள். அப்ப அதனுடைய விஷயங்கள் எது? விஷயம் ரூபாதி. அப்ப அதான் சொல்றாரு இங்க கோச்சரான் மார்கான். எது கோச்சரம், எது மார்க்கமா இருக்கிறதுனாக்கா ரூபாதீனு. எது ரூபாதின்னா விஷயானு. எது விஷயமா இருக்கிறது? இந்த 5 இந்திரியங்களுக்கு சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். நேற்று பார்த்தோம்.
அப்ப அந்த மாதிரி 5 விஷயங்கள் மார்க்கங்களாக. அப்போ தேசு இந்திரியேஷு ஹயத்வேன பரிகல்பிதேஷு, அவைகள் இந்திரியங்கள் குதிரைகளாக சொல்லி அதனுடைய மார்க்கமாக ரூபாதீனு, இந்த 5 இந்திரியங்களுக்கு எது மார்க்கமா இருக்கிறதுனாக்கா, பார்க்க கண்ணில் பார்க்குற ரூபத்தை பார்த்தது ஆஹா, போஸ்டர் பார்த்தது என்ன ஆகுது, உடனே இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போயாகணும் அப்படின்னு ஒரு ரேடியோவிலேயே இதோட பாட்டு கேட்குற, ஆஹா பாட்டு அருமையாக இருக்கு, உடனே அது பார்த்தாகணும் இழுக்குது இல்லையா. அப்போ அந்த ரூபம், சுவை, ஒலி, ஊறு, ஓசை, இந்த நாற்றம், இந்த 5 விஷயங்கள் அதுக்கு என்ன ஆகுது, இந்திரியத்துக்கு மார்க்கமாக இருக்கிறது, வித்தி என்று கூறுகின்றார்கள். ஆத்மேந்திரிய மனோயுக்தம் சரீரேந்திரிய மனோபிகி சகிதம் சம்யுக்தம் ஆத்மானம் போக்தா இதி சம்சாரி இதி ஆஹுகு மனீஷினக விவேகினக. மனீஷினக யாரு, விவேகிகள், விவேகம் உள்ளவர்கள். விவேகம் உள்ளவர்கள்னா நித்தியம் அனித்தியம் எது என்று அறிந்து கொண்டவர்கள். அப்படிப்பட்ட விவேகிகள் என்ன சொல்றாங்க, இந்த ஆத்மானம் ஜீவாத்மானம் போக்தா இது சம்சாரி இது என்று சொல்கிறார்கள். யாரு, இந்த ஜீவாத்மா போக்தா, அப்புறம் சம்சாரி. ஏன், இந்த தேக இந்திரிய மனோ புத்தியோடு இருக்கக்கூடியவனை, தேக புத்தி மனோ புத்தி இந்திரியங்களோடு இருக்கக்கூடியவனை என்ன பராது, இதோடு இணைந்திருப்பவனை போக்தா சம்சாரி. சம்சாரின்னா சம்சார சக்கரத்தில் துன்பத்தில் துளர்ந்து கொண்டிருப்பவனாக கூறுகிறார்கள் என்று விவேகிகள் கூறுகிறார்கள். நகி கேவலஸ்ய ஆத்மனக போக்த்ருத்வமஸ்தி. அது எப்படிப்பா நீ சொல்ற, நகி நகி கேவலஸ்ய ஆத்மனக போக்திருத்வம் அஸ்தி ந அஸ்தி. ஆத்மாவுக்கு போக்திருத்வம் கிடையாது. ஆத்மா எங்க புசிக்குது, ஆத்மா என்ன சாப்பிடுதா என்ன, ஆத்மா சாப்பிடாது. லட்சணம், ஆத்மாவுடைய லட்சணம் என்ன, அதற்கு எதுவும் உணவு கிடையாது. அது நீ எப்படி சொல்றது போக்தான்னு, அது எங்க சுவைக்குது, அது சுவைப்பது இல்லையே. ஆத்மாவுக்கு ஏதையா, பசி தாகம், வெயிலால் வெட்ட முடியாது, வெயில் தகிக்காது, அக்னி எரிக்காது, குளிர் நீர் அது குளிர்விக்காது. ஆத்மாவுக்கு ஏதையா, நீயே போக்தான்னு சொல்ற அப்படின்னு. நகி கேவலஸ்ய ஆத்மனக போக்திருத்வம், அவருக்கு எப்படி போக்திருத்வம் நீ சொல்லலாம், சொல்ல முடியாதே அப்படின்னா அது சொல்றாரு. புத்தியாதி உபாதி கிருதமேவ தஸ்ய போக்திருத்வம். ஆமாப்பா நீ சொல்றது சரிதான், ஆத்மாவுக்கு போக்திருத்வம் கிடையாது, புரியுதா. ஆனா புத்தியாதி உபாதி, புத்தியாதின்னு என்ன, உள்ளம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம். புத்தியாதி உபாதி, உபாதி கிருதமேவ, அதனுடைய உபாதி கிருதத்தினால்தான் ஆத்மாவிற்கு போக்திருத்தம் சொல்லப்படுகிறது. நீ சொல்றது சரிதான். ஆனா போக்திருத்தம் ஏன் சொல்றதுனாக்கா, கரண்ட் ஃபேனை இயக்கிறதோட சரி, காத்துக்கும் கரண்ட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா, கிடையாது. காத்து இப்படிதான் வரணும்னு கரண்ட் இச்சைப்படுத்துறது இல்லை. அப்ப கரண்ட்டே எதுவும் செய்யறது இல்லை, அது இயக்கிறதோட சரி. அது இயக்க ஆற்றலை கொடுப்பதோடு, இயங்கும் ஆற்றல் எப்படி இருக்கேன், அது எப்படி அந்த உபாதி எப்படி இருக்குதோ. அப்போ உபாதினா என்ன, ஃபேனு, லைட்டு, அப்புறம் இண்டக்ஷன் ஸ்டவ், ஏர் கூலர், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏசி இல்ல. அப்ப இது எல்லாத்துலயும் கரண்ட் போறது. ஆனா உபாதி பேதத்தினால இது காத்து கொடுக்குது, அது லைட்டு கொடுக்குது, அது சூட்டை கொடுக்குது, அது குளிர்ச்சி கொடுக்கிறது. அப்ப இதற்கு கரண்ட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா, இல்ல. அப்ப எப்படி சூடா வருது, குளிர்ச்சியா வருது, காத்து வருது, அது உபாதி பேதத்தினாலப்பா. கரண்ட்டுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது போல இங்க புத்தி மனம் இந்திரிய உபாதியினால் இந்த ஜீவன் என்ன ஆகுதுனாக்கா போக்திருத்துவம் மாதிரி தெரியுதே தவிர
அந்த ஆத்மா ஜீவாத்மா போக்திருத்துவம் கிடையாது. இஸ் நாட் அ போக்தா. ஆனா போக்தா. கரண்ட் தான் எல்லாத்தையும் இயக்குது. ஆனா இந்த இயக்கத்திற்கும் கரண்ட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. எப்படின்னா காற்றுக்கும் கரண்ட்டுக்கு சம்பந்தம் கிடையாது, சூட்டுக்கும் கரண்ட்டுக்கு சம்பந்தம் கிடையாது, குளிர்ச்சிக்கு கரண்ட்டுக்கு சம்பந்தம் கிடையாது. அது போல இங்க என்னது ஆத்மாவிற்கும் அந்த விஷயத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா ஆத்மா இல்லாமல் இது எப்படி கரண்ட் இல்லாமல் எதுவும் இயங்காதோ அது போல ஆத்மா இல்லாமல் இது எதுவும் இங்க இயங்காது. எப்படி அப்படின்னு விசாரம் பண்ணி 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 பார்க்கணும். ததாச்ச யந்தரம் கேவலஸ்ய அபோக்திருத்வமேவ தர்சயதி. அது அப்படியே சுருதி யந்தரம் சுருதியிலும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னாக்கா கேவலஸ்ய அபோக்திருத்வமேவ தர்சயதி. ஆத்மாவுக்கு அபோக்திருத்வமே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க பிருகதாரண்ய உபனிஷத்துல என்ன சொல்லி இருக்குதுனாக்கா தியாயாதீவ லேலாயுதீவ இத்யாதி. இப்படியாக பிருகதாரண்ய உபனிஷத்துல தியாயாதீவ லேலாயதீவ. அப்ப தியானம் செய்பவனை போல புத்தி என்னது தியானம் செய்வனை போல புத்தி இருக்கிறது. அப்ப ஜீவாத்மாவும் தியானம் செய்கிறது. அப்ப என்ன ஆகுது புத்தி சலிக்கும் பொழுது ஜீவனை சலிக்குமாயாது. அப்போ இன்பம் வரும் பொழுது ஆஹா அப்படின்னே ஜீவன் என்ன ஆகுது ஜீவாத்மா ஆனந்தமா இருக்கிறது. துக்கம் வரும் பொழுது துக்கியா இருக்கிறார். அப்போ சோகம் வரும் பொழுது சோகியாகவும் இன்பம் வரும் பொழுது மகிழ்ச்சியாகவும் தெரிகிறான். எதனால புத்தியினால. ஆனா அந்த ஜீவாத்மாவுக்கு சோக துக்க எதுவும் கிடையாது. அத பகவான் சொல்றார் அச்சோச்சியா அன்மசோச்சம். சோகம் இல்லாதவன் பொருட்டு நீ துக்கிக்கிறாய் சோகப்படுகிறாய். ஹே அர்ஜுனா அவளுக்கு சோகம் என்பதே கிடையாது. துன்பம் துயரம் அவளுக்கு கிடையாது. சோகம் இல்லாதவர்களின் பொருட்டு நீ சோகப்படுகிறாய், துன்பம் இல்லாதவர்களின் பொருட்டு நீ துன்பப்படுகிறாய். அவளுக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுன் கிட்ட சொல்றாரு. அது மாதிரி இங்க என்ன ஆகுனாக்கா புத்தி தியாயாதீவ. இப்ப என்ன ஆகுது தியானம் பண்ணிக்கணும். ஆத்மா தியானம் பண்ணுமா என்ன? ஆத்மா தியானம் பண்றது கிடையாது. அப்போ சலிப்பு தட்டுறது. அப்போ ரொம்ப சலிப்பு வரும். என்ன ஆத்மாவுக்கு சலிப்பதா உண்டா என்ன? ஒன்றும் கிடையாது. அது எப்பவும் அப்படியே சதேம சௌமி இதமக்கிற ஆசி சத்தியேவ அப்படியே நிர்மலமாக நிச்சலமாக என்றும் அப்படியே சாட்சா்காரமாக சைத்தன்ய ரூபமாக சேத்தனா ரூபமாக சாட்சி ரூபமாக என்றும் நிலையாக இருக்கிறது. அதில் எந்த மாற்றம் வருவதில்லை. போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனாக என்றும் இருந்து கொண்டே இருக்கிறார். நான் ஜாயதே முடியதா. பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, போக்கும் இல்லை வரவும் இல்லை, அது என்றும் இல்லை, தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை, நிலையா என்றும் அது அப்படியே இருக்கிறோம். அது எதுவும் இன்னும் பண்றதில்லை, எதுவும் இன்னும் பண்றதில்லை. சுவிட்ச் ஆன் பண்ணாலும் ஆஃப் பண்ணாலும் கரண்ட் அந்த வயர்ல அப்படியே இருக்குது. கரண்ட்ல அப்படியே இருக்குது. சுவிட்ச் ஆன் பண்ணதே ஓடுது இல்லையா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுனா கரண்ட் அப்படியே எதுவும் ஒன்றும் பண்ணல. சுவிட்ச் ஆன் பண்ணுறேன் ஓடும். அந்த மாதிரி இப்போ என்ன ஆகுது? உடல் படுத்துக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்குது. ஆன் பண்ணதே உடனே வந்து காலேஜ் பொருள் விளக்கு உடனே பரித்வாகினே அக்னி சமான ஆரம்பிக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு 10 மணிக்கு. காலையில் உடனே ஆன் பண்ணுற 5 மணிக்கு உடனே எந்திரிச்சு வேலை. புரியுதா புரியலையா? அந்த மாதிரி இங்கே ஆத்மா சுவிட்ச் ஆன் பண்ணி அது அப்போ ஆத்மா அப்படியே இருக்கிறார். ஆத்மா அப்படியே இருக்கிறது. அவ்வளவுதான் விஷயம். அந்த மாதிரி இப்போ என்ன ஆகுது? அப்போ இதெல்லாம் வந்து எதை சார்ந்தது? புத்தியை சார்ந்த புத்தியாதி உபாதி, புத்தியினுடைய உபாதியினால நடக்கின்றது. ஏவம் சதி வக்ஷ்யமான ரதகல்பனயா வைஷ்ணவஸ்ய பதஸ்ய ஆத்மதயா பிரதிபத்திஹி
உபபத்யதே ந அன்யதா. உபாதி மூலம்தான் இதற்கு என்ன ஆகுது, போக்திருத்துவமானது ஏற்படுகிறது. வேறு வேறு விதமாக இதை சொல்லுவதற்கு இல்லை. அது பின்னாடி என்னன்னாக்கா வைஷ்ணவஸ்ய பதஸ்ய, அது பின்னாடி மந்திரத்துல சொல்ல போறார். இந்த ரத கல்பனையா ஏன் சொல்றது, ஏன் இந்த மாதிரி சொல்லப்படுகிறார், ஏன் வைஷ்ணவஸ்ய பதஸ்ய பக்ஷியமான கல்பனையா, ஏன் சொல்லப்பட்ட ரத கல்பனையானது உபாதி ரூபமாகத்தான் இருக்கிறது. எது, இந்த போக்திருத்துவம். அது பின்னாடி அந்த மந்திரத்துல சொல்ல போறார். சோபாவனதி கிரமாத், ஏன்னா இந்த சோபாவத்திற்கு ஆத்ம சுபாவத்திற்கு என்ன ஆகுது, எந்த மாறுபாடும் ஏற்படாதது காரணமாக இருப்பதனால் என்ன ஆகுது, போக்தா இல்லை, இது அபோக்தா. ஆனா போக்தா ஏன், புத்தியாதி உபாதியினால் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த மந்திரம், யஸ்து விஞ்ஞானவான் பவதி அயுக்தேன மனசா சதா தஸ்ய இந்திரியாண்யவஸ்யானி துஷ்டாஸ்வா இவ சாரதேகே. என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இப்ப இது வரைக்கும் சொன்னார் எது, இந்த ஜீவாத்மா பரமாத்மா. அப்ப இங்க இந்த இரண்டு தத்துவங்களை சொல்லி அதன் பிறகு இந்த தத்துவத்தை எவன் அறிந்து கொள்வான், புத்தியுள்ளவனும் புத்தி இல்லாதவனும். அப்ப இந்திரிய வசத்தோடு அந்த இந்திரிய கட்டுப்பாட்டோடு இருப்பவனும் இந்திரிய கட்டுப்பாடு இல்லாதவனும் என்ன கதி ஆவார்கள். இந்திரிய கட்டுப்பாடு உள்ளவனும் இந்திரிய கட்டுப்பாடு இல்லாதவனும் என்ன கதி ஆவார்கள். அப்ப விஞ்ஞானவத்து அவிஞ்ஞானவதோகோ பல பேதா. அப்ப இந்திரிய கட்டுப்பாடு இருப்பவனும் இந்திரிய கட்டுப்பாடு இல்லாதவனும் என்ன கதி ஆவார்கள். அந்த பல பேதத்தை இப்ப சொல்றார். இதுல எஸ்து விஞ்ஞானவான் பவதி, எஸ்து யக அவிஞ்ஞானவான், யக து அவிஞ்ஞானவான் பவதி, எவன் அறிவற்றவனாகவும் அறிவில்லாதவனாகவும். அப்ப என்ன ஆகுது, அயுக்தேன மனசா சதா. அயுக்தேன என்னது, வரைமுறைப்படுத்தப்படாத நெறிமுறைப்படுத்தப்படாத நெறியில்லாத மனசுடன் கூடியவனாகவும் என்றும். என்னைக்கு என்ன ஆகுது, மனசுல ஒரு ஒழுங்குமுறை கிடையாது, ஒழுக்கம் கிடையாது, மன ஒழுக்கம் வேண்டும். அதுக்கு சுய ஒழுக்கம்னு சொல்றது. அந்த சுய ஒழுக்கம் இல்லாதவனாகவும். அப்ப என்ன ஆகுது, தஸ்ய இந்திரியாணி, அவனுடைய இந்திரியாணி இந்திரியங்கள் என்ன ஆகுது, அவசியானி கட்டுப்படாமல் கட்டுக்கு அடங்காமல். எப்படி, துஷ்டா அஸ்வாகா இவ. துஷ்ட அஸ்வாக, துஷ்டன்னு யாரு, ஒழுங்குமில்லாத தரிகெட்ட குதிரைகள், கெட்ட மோசமான குதிரைகள். அப்ப எப்படி பயிற்சி பண்ணாத குதிரை தேர்ல ஊட்டினா என்ன கதியாகும், ஒழுக்கமில்லாத ஒரு குதிரையை தேர்ல ஊட்டினா பயிற்சி அளிக்காத நெறிமுறை இல்லாத வரைமுறைப்படுத்தப்படாத குதிரையை தேரில் பூட்டினால் தேர் என்ன கதி ஆகுமோ. துஷ்டாக இவ சாரதேகே, தேரோட்டியின் அந்த தேரை ஓட்டக்கூடிய அந்த தேரோட்டி எப்படி இந்த கெட்ட குதிரைகளை வைத்துக்கொண்டு, கட்டுப்படாமல் அடக்க முடியாத குதிரையை வைத்துக்கொண்டு எப்படி இந்த மாதிரி அறிவற்றவனாகவும் அயுக்தேன மனதுடன் கூடியவனாகவும், யார் அறிவற்றவனாகவும் நெறிமுறைப்படுத்தப்படாதவனாகவும் இருக்கிறானோ, எப்படி கெட்ட குதிரைகளைப் போல அந்த சாரதிக்கு அது கட்டுப்படாமல் இருக்கின்றான். எது, இந்திரியங்கள், மன இந்திரியங்கள் அந்த சாரதி கட்டுப்பட. சாரதி கட்டுப்பட என்ன பண்ண முடியும், தேர் என்ன ஆகும், தரிகட்டு போயிடும், கொலாப்ஸ் ஆகி ஆக்சிடென்ட் ஆகும். அதுபோல எஸ்து விஞ்ஞானவான் பவதி யுக்தேன மனசா சதா தஸ்ய இந்திரியாணி பஷ்யாணி
ததஸ்வா இவசாரதேகே. அப்ப இங்க என்ன ஆகுதுனாக்கா எஸ்து எவன் யாரு எது விஞ்ஞானவான் அறிவுடையவனாகவும் பவதி இருக்கிறானோ எவன் அறிவுடையவனாக இருக்கிறானோ யுக்தேன யுக்தம்னு என்ன நெறிமுறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒழுக்கமுள்ள மனசா சதா என்றும் அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட மனதை உடையவனாக ஒழுங்குபடுத்தப்பட்ட நெறிமுறைப்படுத்தப்பட்ட சுய ஒழுக்கமுள்ள மனதை உடைய இந்திரியங்களை உடையவன் தஸ்ய இந்திரியாணி அவனுடைய இந்திரியங்கள் என்ன ஆகுது அவன் வசம் சதா நல்ல குதிரைகளை போல இந்த சாரதிக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது. புரியுது இல்ல? இந்த புத்திக்கு என்ன ஆகுது இந்த மனம் ஒழுக்கமுள்ள மனம் சாரதிக்கு புத்திக்கு கட்டுப்பட்டு இருக்கும். ஒழுக்கம் இல்லாத மனா புத்திக்கு கட்டுப்படாது. புரியுதா விஷயம்? அதனாலதான் என்ன ஆகுது மாலை கழுத்தினதையுமே சபரிமலை பார்த்தது என்ன ஆகுது புத்திக்கு கட்டுப்படாத மனம். புத்திக்கு கட்டுப்பட்ட மனமா இருந்தா என்ன ஆகும் போதும் 40 நாள் விரதம் இருந்தா மண்டல பூஜையில இந்த 40 மண்டல விரதத்துல ஒரு தூய்மையான ஒரு விதமான ஒரு உணர்வை நான் அனுபவித்தேன். இறை உணர்வை அனுபவித்தேன். ஆத்ம பலத்தை அனுபவித்தேன். ஐயப்பனை தரிசித்தேன். ஐயப்பனுடைய அனுகிரகம் பெற்றேன். ஐயப்பனுடைய ஆசீர்வாதம் பெற்றேன். இனிமேல் நான் இப்படியே வாழ்வேனாக. அதற்கு ஐயப்பா நீ எனக்கு ஆத்ம பலத்தை தா நல்ல புத்தியை தா நல்ல மனதை தா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த விரதத்தை நான் இந்த 48 நாள் எடுத்த விரதத்தை நான் மீண்டும் அப்படியே நான் கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு என்ன பண்றாரு இப்போ நல்ல கட்டுப்பட்ட மனதை நெறிப்படுத்தப்பட்ட வரைமுறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட மனதோடு கூடிய அந்த புத்தி என்ன பண்றது வசம். அப்படிப்பட்ட அறிவுடையவனா எவன் இருக்கிறான் இப்படி இருப்பவன் தான் அறிவுடையவனாக இருக்கிறான். அப்படி இருப்பவன் அறிவில்லாதவனாக இருக்கிறான். கட்டுப்பட்டுனா ஜெயிச்சுட்ட கட்டுப்படல தனிகட்டு போயிடுவேன். இதுதான் இந்த 2. அப்ப இந்த 2 மந்திரத்தினுடைய பாஷ்யம் தத்ர ஏவம் சதே யஸ்து புத்யாக்யஹ சாரதிஹி அவிஜ்ஞானவான் அநிபுணஹ அவிவேகி பிரவருத்தோ நிவருத்தௌ ச பவதி யதா இதரோ ரதாச்சர்யாயாம் அயுக்தேன அப்ரக்ரிகீதேன அசமாஹிதேன மனசா பிரக்ருகஸ்தானீயேன சதா யுக்தஹ பவதி. அப்போ இங்கே தத்ர ஏவம் சதி தத்ர எத்ர தத்ர இங்க அப்படி அவ்வாறு எவ்வாறு முன்னாடி சொன்ன இந்திரியான் ஹயான் ஆகுடு விஷயான் கோச்சரான் அப்படி சொல்லிச்சு இல்லையா. தத்ர அவ்வாறு இருந்தாலும் எஸ்து புத்தியாக்கியக எவனுக்கு புத்தி ஆக்கிய புத்தி சொன்னபடி சாரதிகி புத்தி ரூபமாக சாரதி எப்படி அவிஞானவான் அநிபுணக நிபுணத்துவம் இல்லாதவனாக எதுல அவிவேகி எதுல பிரவிற்த்தி நிவர்த்தி மார்க்கத்தில் எது சரி எது நல்லது எது கெட்டது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் அவிவேகியாக இருப்பவன் இருக்கின்றவன். எதா எப்படி இதரோ ரதச்சாரியாயாம் எப்படி எவ்வாறு இந்த ரதத்தை ஓட்டக்கூடிய அந்த சாரதி இருப்பான் இல்லையா அயுக்தேன அப்ரகிரகீதேன யுக்தம்னா என்னங்க நெறிப்புரைப்படுத்தப்படாத அப்ரகிரகீத கட்டுப்படாத கட்டுக்குள் வராத அசமாகித மனசை கட்டுப்படுத்த முடியாதவனாக மனசா பிரகிருகஸ்தானீயேன சதா யுக்தக பவதி. சதா என்ன ஆகுது இங்க அதை நெறிமுறைப்படுத்தப்படாதவனாக இருக்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். அவனுக்கு தஸ்ய அகுசலஸ்ய புத்தி சாரதேகே இந்திரியாணி அஸ்வதானியானி அவஸ்யானி அசக்கிய நிவாரணானி துஷ்டாஸ்வாஹா அதந்தாஸ்வாஹா
இதர சாரதேகே பவந்தி. அப்போ தஸ்ய அவனுக்கு அதுலஸ்ய புத்தி சாரதேகே சமர்த்தியமில்லாத சாரதி. இதை கட்டுப்படுத்த முடியல, அந்த புத்தியினால ஒழுங்குபடுத்த முடியல. தரிகெட்டு போகக்கூடிய அந்த மனசோடு கூடிய அந்த இந்திரியத்தை, இந்த குதிரைகளை இவனால் கட்டுப்படுத்த சாமர்த்தியம் இல்லாதவனாக இந்த சாரதி. எப்படின்னாக்க இந்திரியாணி அஸ்வதானியானி. அப்போ அஸ்வத் எப்படி தேருக்கு குதிரைகள் இருக்கிறதோ அதுபோல இந்த உடலுக்கு இந்திரியங்கள் இருக்கிறது. அவசியானி கட்டுப்படாமல், அசக்கிய நிவாரணானி. அப்ப என்ன ஆகுதுங்க, கட்டுப்படுத்தப்பட முடியாததாக எது கெட்ட குதிரைகளை போல. துஷ்ட அஸ்வாகா அதாண்டாக அஸ்வாகா. அப்ப கட்டுப்படுத்த முடியாத அடக்க முடியாத குதிரையை போல என்ன ஆகுது யாருக்கு, உலகத்தில் உள்ள மற்ற எப்படி வேறொருவன் இப்போ ஒரு தேரு குதிரை எல்லாம் இருக்கிறது, புதுசா ஒரு சாரதியை ஓட்டினா அது கட்டுப்படுமா? கட்டுப்படாது. இப்ப புதுசா நீங்க ஒரு குதிரை வருது, நீ போய் அந்த குதிரையை போய் கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? முடியாது. அதுக்கு என்ன பண்ணும், பயிற்சி பண்ணி அந்த குதிரை ஓட்டி என்ன பண்றாரு, அது கூட பழகணும், அதுக்கு இதமா இருக்குன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும், தன் கட்டுக்குள் வரும். அப்படி எப்படி புதுசா ஒரு குதிரை போய் ஒருத்த கட்டுப்படுத்த முடியாதோ அது மாதிரி இங்க என்ன ஆகுது, அறிவில்லாதவன் அந்த சாரதி, அந்த மனமானது புத்தியானது கட்டுப்படுத்த முடியாத குதிரைகளை போல இருந்து என்ன ஆகுதுனாக்கா இப்படியாக அவன் நெறிப்படுத்த முடியாத இந்திரியங்களாக அவனை இருக்கின்றான். துஷ்ட அஸ்வாக்கள் எப்படி இழுத்துட்டு போகுமோ அது மாதிரி இவனை இழுத்துக்கொண்டு செல்லும். அப்புறம் விஞ்ஞானவன் அறிவுள்ளவன், அதுக்கு என்ன எஸ்து விஞ்ஞானவான் பவதி. எஸ்து புனக பூர்வோக்த விபரீதக சாரதார்த்த பவதி சாரதிர் பவதி விஞ்ஞானவான் பிரகிருகீத மனாஹ சமாகித சித்தஹ சதா யஸ்து புனக பூர்வோக்த. முன்னாடி சொன்னோம் இல்லையா, முன்னாடி சொன்னதுக்கு விபரீதம். விபரீதம் என்ன ஆகுது, அதற்கு ஆப்போசிட்ல இருப்பவன். அங்க அறிவில்லாதவன், இங்க அறிவுள்ளவன். அப்ப அறிவுள்ளவன் எப்படி, சாரதிர் பவதி பூர்வோக்த விபரீதக சாரதிர் பவதி விஞ்ஞானவான் அறிவுள்ளவன். கட்டுக்கு பிரகிருகீத மனாகா சமாகித சித்தகா. அப்ப என்ன ஆகுது, தன் கட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒழுக்கமுள்ள தன் வசத்திற்கு வசப்பட்ட அந்த மனதை உடைய அறிவுள்ளவன், சதா எப்பொழுதும் அறிவுள்ளவனாக இருக்கக்கூடிய அவன். என்ன கஸ்ய அஸ்வஸ்தானி அஸ்தஸ்ய அஸ்வஸ்தானியானி இந்திரியாணி பிரவர்த்தயிதும் நிவர்த்தயிதும் வா சக்யானி. இப்ப என்ன ஆகுது, வஸ்யாணி தாந்தாக சத் அஸ்வாக இவ இதர சாரதேகே. இப்ப அங்க என்ன ஆகுது, புதுசா ஒரு சாரதி ஒரு தேரோட்டு குதிரையை பழக்கப்படுத்தி எப்படி அதை கட்டுக்குள் கொண்டு வர முடியாது, அதற்கு ஆப்போசிட்டா பயிற்சி பெற்ற அது கூட இணக்கமா இருக்கக்கூடியவனால் எப்படி அந்த குதிரையை கட்டுப்படுத்த முடியுமோ. அப்ப இங்க என்ன ஆகுது, சத்தஸ்வாக நல்ல குதிரைகளை, அது தரிகெட்ட குதிரை, இது நல்ல குதிரை, இது அடக்கத்திற்கு உட்பட்டது. அப்படி இருக்கக்கூடிய வசம் அவனுக்கு வசியானி தாண்டாக வசப்படுகிறது. எது பிரவர்த்தையதும் நிவர்த்தையதும் சக்தியானி, எது நல்லது எது கெட்டதுன்னு என்று பிரித்து அறிந்து அறியக்கூடியவனாக. இது அஸ்வத்தானியானி இந்திரியாணி, அஸ்வத்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்கள் அவனுக்கு எது சரி எது சரியானது, எது சரி எது தவறு என்று, எது தர்மம் எது அதர்மம் என்று அவனுக்கு அறியக்கூடிய அறிவுள்ளவனாக இருப்பவனாக. அப்ப எப்படி கட்டுப்படுகிறது அதுபோல இவனுக்கு அந்த இந்திரியங்கள் கட்டுப்படுகிறது என்று சொல்கின்றார். அடுத்த மந்திரம் பின்னாகுது. இப்ப இந்த பேதம் சொல்றார், கட்டுப்பட்டவனுக்கு இந்திரியங்கள் மனசாதி இந்திரியங்கள் தேக என்ன கசி இந்திரிய மனோ வசியானி. எப்ப முன்னாடி சொன்னார் இல்லையா,
எது சொன்னாரு? ஆத்ம இந்திரிய மனோயுக்தம். அப்ப இங்க என்ன ஆகுது? மனோ இந்திரிய புத்தி மனோ இந்திரியங்களை எப்படி நெறிமுறைப்படுத்தப்பட்டவனும் நெறிமுறைப்படுத்தப்படாதவனும் இருக்கக்கூடிய இருவருக்கு உண்டான பேதத்தை சொன்னார். அப்ப அவனுக்கு ஒழுக்கமுள்ள சுய ஒழுக்கமுள்ளவனுக்கு இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் வசப்படும், ஒழுக்கம் இல்லாதவனுக்கு இந்திரிய மனங்கள் வசப்படாது. அப்ப அவனுக்கு கதி என்ன? அவனுக்கு கதி என்ன அப்படின்றத அடுத்த மந்திரம் சொல்றார். என்ன சொல்றார்? யஸ்து அவிஞானவான் பவதி அமனஸ்கக ததா சுச்சிகி நச தத்பதமாப்னோதி சம்சாரம் ச அதிகச்சதி. யஸ்து விஞ்ஞானவான் பவதி சமனஸ்கக ததா சுச்சிகி சது தத்பதமாப்னோதி யஸ்மாத் பூயோ ந ஜாயதே. இப்போ இந்த ரெண்டு விதமான அந்த அறிவுள்ளவனும் அறிவில்லாதவனும், அதாவது இந்திரியங்களை ஒழுங்குபடுத்தியவனும் இந்திரியங்களை ஒழுங்குபடுத்தாதவனும் என்ன கதி? அப்ப சொல்றாரு, எஸ்து எவன் அறிவற்றவன் அவிஞானவான் பவதி அமனஸ்கக அப்படின்னா அது நெறிமுறைப்படுத்தப்படாதவனாக, சதா அசுச்சிகி தூய்மையற்றவனாக, என்றும் தூய்மையற்றவனாக இருக்கக்கூடியவன் என்ன ஆகுது? நச நக சக யக சக எவன் எவனோ அவன் என்ன ஆவான்னா தத்பதம் ந ஆப்னோதி. தத்பதம் ந ஆப்னோதி அவன் அந்த உயர்ந்த பரமான பரபிரம்ம தத்துவத்தை அடைவதில்லை. அப்புறம் என்ன? சம்சாரம் ச அதிகச்சதி சம்சாரத்தை துன்பத்தில் சம்சாரத்தை அவன் அடைகிறான். அவன் அந்த பரபிரம்ம தத்துவத்தை அடைவதில்லை அப்படின்னு வேத உபனிஷத்து வாக்கியம். அப்ப என்ன இங்க சொல்றதுன்னு புரிஞ்சுக்கணும். எப்போ ஒழுக்கத்திற்கு எவ்வளவு முக்கியம். அப்ப ஒழுக்கம்னா ஒழுக்கமுள்ள இந்திரியங்கள். அதனாலதான் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா, உடலாலும் உள்ளத்தாலும் உணர்வாலும் அறிவாலும் இந்திரியங்களாலும் எப்பொழுதும் நல்லதையே நினைக்க வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், நல்ல வழியிலேயே பயணப்பட வேண்டும். அப்படி உள்ளவனுக்குத்தான் தத்பதம் ஆப்னோதி. அப்படி இல்லாதவனுக்கு தத்பதம் ந ஆப்னோதி அப்படின்னு யம தர்மராஜன் நச்சிகேதஸுக்கு சொல்றார். அது ரெண்டையும் நாம நாளைக்கு பாக்கியத்தோடு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.